த கேபிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். தமிழ்நாடு ஆளுநர் மிக முக்கியமான கோப்புகள் எல்லாம் நிலுவையிலேயே வச்சிருப்பாரு அப்படின்றது அவர் மீதான நீண்ட நாள் குற்றச்சாட்டு. இப்போ சமீபத்துல முன்னாள் அமைச்சர் ஒருத்தர் சம்பந்தமான வழக்கையும் அப்படிதான் அவர் நிலுவையில போட்டு வச்சிருக்கிறாரு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம விரிவா பார்க்க இருக்கோம். தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையில என்ன ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பினாலும் அதை பல மாசங்களுக்கு பல வருஷங்களுக்கு நிலுவையில போட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்றது அவர் மீதான குற்றச்சாட்டு. இது வெறும் அரசியல் குற்றச்சாட்டா மட்டும் இல்லாம உச்சநீதிமன்றத்திலையும் தமிழ்நாடு அரசு அவ்வப்போது மனுக்களை தாக்கல் செஞ்சு நிவாரணம் பெற்றுட்டு வராங்க. அப்படி துணைவேந்தர்கள் நியமனம் மாதிரியான மிக முக்கியமான மசோதாக்களை அவரு மாத கணக்கில் நிலுவையில போட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணி அந்த மனு மீதான தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் இருக்கு. எப்ப வேணாலும் அந்த தீர்ப்பு உச்சநீதிமன்றத்திலிருந்து வெளிவரலாம் அப்படின்றத எதிர்பார்க்கப்படுது. அதுல நம்ம தொடர்ச்சியா அந்த வழக்கை டெல்லியிலிருந்து நேர்ல பார்த்திருக்கிறோம் அப்படின்றத வச்சு குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பி வச்ச, அதாவது ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அந்த மசோதாக்கள் எல்லாம் அனுப்பி வச்சது தவறு அப்படின்ற மாதிரி தொனியில தான் வரும்னு எதிர்பார்க்கிறோம். மொத்தமா சொல்லணும்னா ஆளுநருக்கு எதிரான ஒரு தீர்ப்பா அது வரும் அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழல்ல முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தொடர்பான ஒரு மிக முக்கியமான கோப்பையும் அவரு ஒரு மாசம் முழுக்க நிலுவையில போட்டு வச்சிருக்கிறாரு. அந்த விஷயம் இப்ப மீண்டும் பெரும் பிரச்சனையா மாறி இருக்கு. முதல்ல அது என்ன வழக்கு அப்படின்றத பார்க்க வேண்டியதா இருக்கு. கடந்த 2016 இருந்து 2021 வரையிலான அந்த காலகட்டத்துல அதிமுக ஆட்சியில பால்வளத்துறை அமைச்சரா இருந்தவர் ராஜேந்திர பாலாஜி. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்துல ஆவின் நிறுவனத்துல முறைகேடுல ஈடுபட்டாரு ராஜேந்திர பாலாஜி அப்படின்றதுதான் அவருக்கு எதிரான குற்றச்சாட்டு. இத ரவீந்திரன் அப்படின்றவரு விருதுநகர் மாவட்ட குற்றப்பிரிவு காவல்துறையில புகாராவே தெரிவிக்கிறாரு. கிட்டத்தட்ட 3 கோடி ரூபாய் அளவுக்கு ராஜேந்திர பாலாஜி இந்த ஆவி நிறுவனத்துல முறைகேட்டுல ஈடுபட்டு சம்பாதிச்சிருக்கிறாரு அப்படின்றதுதான் அவர் வச்ச மிக முக்கியமான புகாரா இருந்தது. இதன் அடிப்படையில காவல்துறையினரும் வழக்குகள் எல்லாம் பதிவு செஞ்சிருந்தாங்க. ஆனா காவல்துறை இதை விரைவா நடத்தல அப்படின்னு சொல்லி சென்னை உயர் நீதிமன்றத்துல இந்த ரவீந்திரன் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. அந்த பெட்டிஷனை விசாரிச்ச சென்னை ஹைகோர்ட் தமிழ்நாடு காவல்துறை இந்த வழக்கை விரைவா விசாரிங்க, விரைவா குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. ஆனா அதையும் தமிழ்நாடு காவல்துறை சரிவர பின்பற்றலன்னு சொல்லி மீண்டும் ரவீந்திரன் சார்பில் சென்னை உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்படுது. அந்த மனுவை விசாரிச்ச சென்னை உயர் நீதிமன்றம் ராஜேந்திர பாலாஜி தொடர்புடைய இந்த ஆவின் நிறுவன முறைகேடு சம்பந்தமான வழக்குகளை சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவு போடுறாங்க. இந்த சிபிஐ விசாரணைக்கு மாற்றியதற்கு எதிராக ராஜேந்திர பாலாஜி உச்சநீதிமன்றத்துல மேல்முறையீடு செய்யறாரு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த மேல்முறையீட்டு மனுவை 4 நாட்களுக்கு முன்னாடி உச்சநீதிமன்றத்துல விசாரணைக்கு வருது. அப்போ இது புது பெட்டிஷனா இருக்கு, இதுல சம்பந்தப்பட்டது தமிழ்நாடு காவல்துறை, அதனால தமிழ்நாடு அரசுடைய கருத்துக்களையும் நாங்க கேட்க விரும்புறோம், அதனால உங்களோட பெட்டிஷன் சம்பந்தமான விஷயங்களை காப்பிய நீங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதன் அடிப்படையில ராஜேந்திர பாலாஜியும் அந்த பெட்டிஷனுடைய விவரங்களை தமிழ்நாடு அரசு கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. ஓகேவா? இதுல 28/2/2025 அன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வருது. அப்போ தமிழ்நாடு அரசு சார்பா சில முக்கியமான புது தகவல்களை தெரிவிச்சிருக்கிறாங்க. அதுதான் இந்த ராஜேந்திர பாலாஜி சம்பந்தமான விஷயங்கள் எல்லாமே நாங்க ரெடி பண்ணிட்டோம், அதெல்லாம் ரெடி பண்ணி இதுல ஆளுநர்கிட்ட நாங்க அனுப்பி வச்சிருக்கிறோம் ஒப்புதலுக்காக. ஏன்? ராஜேந்திர பாலாஜி ஒரு முன்னாள் அமைச்சர். முன்னாள் அமைச்சருக்கு எதிரான ஒரு தீவிரமான ஒரு வழக்கு விசாரணையை நடத்தணும் அப்படின்னா அதுக்கு ஆளுநருடைய ஒப்புதலை பெற வேண்டியது மரபுபடியும் சரி சட்டப்படியும் சரி அது ரொம்பவும் அவசியமாகுது. அதனால பிப்ரவரி 4, அதாவது 2025 பிப்ரவரி 4 இந்த விஷயத்துல எங்களுக்கு ஒப்புதல் கொடுங்க அப்படின்னு ஆளுநர்கிட்ட நாங்க கடிதங்கள் கொடுத்துட்டோம். ஆனா கிட்டத்தட்ட 1 மாதமாக போகக்கூடிய சூழல்லையும் ஆளுநர் அந்த கோப்புகள் மீது எந்த முடிவும் எடுக்காம அவர் நிலுவையில போட்டு வச்சிருக்கிறாரு அப்படின்ற புது தகவலை தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்துல தெரிவிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த வழக்கை அடுத்த வாரத்துக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க உச்சநீதிமன்றம். ஆனா இதுல பெரிய கேள்வி என்னன்னா, மீண்டும் தமிழ்நாடு ஆளுநரை கேள்விக்குட்படுத்துமா உச்சநீதிமன்றம் அப்படின்றதுதான். ஏன் அது இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, ஏற்கனவே அமைச்சர் செந்தில் பாலாஜி சம்பந்தமான வழக்கு விசாரணைக்கு
ஆளுநர்கிட்ட இதே மாதிரி ஒப்புதல் கேட்டு தமிழ்நாடு அரசு கோப்புகளை அனுப்பி வைக்கிறாங்க. அவரு கிட்டத்தட்ட 7 மாசத்துக்கு மேல அந்த கோப்புகளை நிலுவையில போட்டு வைக்கிறாரு. அமைச்சர் செந்தில் பாலாஜி சம்பந்தமான வழக்கு விசாரணைக்கு உச்சநீதிமன்றத்துல வந்த பொழுது இந்த வழக்கை நாங்க விசாரிச்சுட்டு இருக்கிறோம் உங்களுக்கு தெரியுது, அப்படி இருந்தும் கூட 7 மாசம் ஏன் இந்த கோப்புகள்ல நீங்க எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காம இருந்தீங்க, இதை எங்களால புரிஞ்சுக்கவே முடியல அப்படின்ற மாதிரியான கேள்விகளை நேரடியாவே ஆளுநர் தரப்புக்கு கேட்டிருந்தாங்க. இப்போ இன்னொரு அமைச்சர், அதுவும் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி சம்பந்தமான வழக்கு விசாரணைக்கான கோப்புகளையும் ஆளுநர் இப்படிதான் கிடப்பில போட்டு வச்சிருக்கிறாரு. 1 மாதம் நாளும் கூட அது ஒரு பெரிய டைமா கூட நீதிமன்றம் கருதலாம். ஒருவேளை அடுத்த முறை விசாரணைக்கு வரும் பொழுது மீண்டும் ஆளுநர்கிட்ட ஒரு கடினமான கேள்விகளை உச்சநீதிமன்றம் எழுப்புறாங்க அப்படின்னா அதுக்கு ஆளுநர் தரப்பு என்ன பதில் சொல்ல போறாங்க அப்படின்றதுதான் இப்ப எழுந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விக்குறி. ஏன் ஆளுநர் இப்படியான கோப்புகளை நிலுவையில போட்டு வைக்கணும்? ஏன்னா ஒரு அரசு சார்ந்த விஷயங்கள்ல அவர்கிட்ட ஒரு கோப்புகள் வருது, ஒரு விசாரணை கேட்கக்கூடிய விஷயம். ஏன் எல்லா இடங்கள்லயும் போய் தமிழ்நாட்டுல ஊழல் மலிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரியான பேச்சுகள்லாம் பேசுறாரு, அரசு சார்ந்த நிர்வாகங்கள்ல அவருடைய கருத்துக்கள் எல்லாம் தெரிவிக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஊழல் வழக்கு சம்பந்தமான விஷயம், அதுவும் நீதிமன்றத்திற்கு வந்த விஷயம், சென்னை ஹைகோர்ட் சிபிஐ விசாரணைக்கு பரிந்துரை செஞ்ச விஷயம் அப்படின்னா ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயமா தான் இருக்கும். அதுல விரைவா அவரு ஏன் நடவடிக்கை எடுக்காம இருந்தாரு அப்படின்ற மிக முக்கியமான கேள்வி எழுது. சோ இந்த கேள்வி உங்களுக்கு நிறைய பதில்களை கொடுத்திருக்கும் நான் நம்புறேன். அப்படி உங்களுக்கு தோன்றக்கூடிய பதில கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஆளுநர் இந்த மாதிரியான கோப்புகள்ல இப்படி காலதாமதம் செய்யறது, நிலுவையில போட்டு வைக்கிற இந்த மாதிரியான விளையாட்டுகள் எல்லாம் உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றதையும் கீழே சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.